சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் சமத்துவ நாள் விழாவாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அது குறித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவருடைய சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படத்திற்கு தற்பொழுது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உடன் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் அங்கிருந்து அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாளை அனைத்து மக்களும் கொண்டாடும் வகையிலும் பல்வேறு ஏற்பாடுகள் தமிழகம் முழுக்க செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சமத்துவ நாளாக தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டு அன்றைய தினம் பல்வேறு உறுதிமொழிகளும் சமத்துவம் குறித்த உறுதிமொழியும் நிறைவேற்றப்படும். தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கருடைய மாணவர்கள் தங்கி படிக்கும் விடுதிக்காக MC ராஜா விடுதி திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கலைவாணர் அரங்கத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் முன்னதாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முதலமைச்சர்கள் தற்போது சிலைகளை திறந்து வைக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் அந்த இடத்தில் சிலை வைக்க வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை வைத்தார். விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையே தமிழ்நாடு வெண்கல சிலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். இது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு சார்பில் இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகள் சமத்துவ நாளாக கடைபிடிக்கப்பட்டு அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசின் சார்பிலும் திமுக சார்பிலும் இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளும் சமத்துவ நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் உறுதிமொழியும் ஏற்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் புகழை பெருமை சேர்க்கும் வகையிலும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் அவருடைய வாழ்க்கை வரலாறை நூல்களாக அச்சிட்டு அனைத்து இடங்களும் கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது சமத்துவ நாளாக அறிவிக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்கள் அடையாறில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் மணிமண்டபத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் சமத்துவ நாள் விழாவாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சரோடு உடன் இருக்கிறார். அம்பேத்கரின் பிறந்தநாள் சமத்துவ நாள் விழாவாக கொண்டாடப்படக்கூடிய இந்த ஒரு சூழலில் அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சக மனிதர்களின் சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதி ஏற்கின்றேன். அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு முதலமைச்சர் மற்றும் அங்கு கூடியிருந்தவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட அந்த காட்சிகளையும் பார்த்தோம்.